வெள்ள நிவாரண விவகாரத்தில் தமிழக அரசு மீது மக்களுக்கு கோபம் உண்டாக வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் மத்திய அரசு தர நிதி மறுக்கிறதா என சந்தேகம் வந்துள்ளதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கூறியுள்ளார். இப்போ இவ்வளோ சேதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி எங்கேருந்து கொடுக்க போகிறோம்? மாநில அரசு திகைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம முதலமைச்சர் சரி, நம்ம தமிழக அரசும் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பார்த்து கூடுதல் நீங்கள் பேரிடராக அறிவிங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் நீங்கள் அறிவிங்க, இதை வச்சு எங்களுக்கு கூடுதல் நிதி நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டராக நாங்கள் அறிவிக்க வேணா, இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே கிடையாது, சுனாமிக்கே நாங்கள் பண்ணலை, இப்போ நாங்கள் எதுக்கு பண்ணணும்? சரி, நீங்கள் அறிவிக்க வேண்டாங்க, டெக்னிக்கலாக இதை பாசிபிளாக விட்டுருங்க நீங்கள், பட் இவ்வளோ நிதி நாங்கள் கொடுப்போன்னு சொல்லுங்கள் நீங்கள். அது இல்லாமல் மொத்தத்தில் நாங்கள் கொடுத்துறோன்னு சொன்னாலும் என்ன கதையாக இருக்குது? இதுதான் என்னென்னா, இப்போ அந்த மக்களுடைய கோபங்கள், உதாரணம் தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுடைய கோபங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு மேலே வரணும்னு நினச்சி வேணுனே பாஜக செய்கிறாங்களா? சந்தேகம் வருது எனக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.